மருதமணி. வாவ், இன்னைக்கு என்ன ஒண்ணு காத்திருக்காங்களோ. பாவம், பார்வை தெரியாத நல்ல நபர். பார்வை தெரியாது, என்னைய தெரியாது, அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பாருங்க. இருந்தா பெரிய ஏஆர்மே எந்திரன் திருக்கி டூன்னு போறாரு மயிர் மேனே. பாத்தியா, எங்க போய் மலையில ஏற பாக்குறேன் பாரு. இங்க குத்துக்கல்லா ஒருத்தன் நிக்கிறேன், சோம்பு சீக்கிரம் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க தோசைக்கல்லுக்கே போறேன் பாரு. ஐயே, அவன் எங்க இருந்தாலும் முண்டை வாடகை எடுத்துட்டு வருவான்டி. கண்ணு தெரியாதவருங்க. கண்ணு அதே இந்த மைக்க கூட இப்படி வைப்பாரா, அதை கவுறியான் பாரு. அங்க போ. அவ ஊரு பசம் மறைக்கிறேன். ஐயா, நான் இங்க இருக்குங்க. அவன் மணிகண்டன் இல்ல, மொத்த மணி அங்க கொண்டு போ. மணிகண்டன் கிடையாது, அவன் தான் நாக்கு அக்கறவன். எம்கார் கிடையாது, டாடா சும்மா கார். அது நம்ம டாடாசி தாங்க. என்ன ஒரு ரவுண்டு சிமெண்ட் மூட ஏத்திட்டு போங்க. இல்ல இல்ல, அதுல ஆயில் கசையும். இருமா, இப்பதானே பேச மாட்டேன் கட்டுறேன். முன்னாடி வந்து பெட்ரூம்ல படுத்துக்குவேன். அடே கண்டாளி மணி, உன்னை ஒரே அறதேன். ஏன்டா ஏன் உடம்புக்கு அவ பிராலு கோழி மாதிரி இருக்கா, திஸ் நாட்டுக்கோழி ப்ரோ. வேலை இருக்கா? இவனை கூட வேலை பார்த்து விட்டு போங்க. என்னது பப்புனாக நடந்து கொண்டிருக்க அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார். ஒரு பிரசிடண்டா இருந்துக்கிட்டு 200 ரூபா. சரி விடு, அவ்வளவுதான் விதி. ஐயா கையில கொடுங்கய்யா. அதியா உணர்ச்சியா ஊராட்சி மன்ற துணை தலைவிக்கு நிக்க வைக்கலாம் பாக்குறியா? அவளை கிளர்க்கு கூட ஜெயிக்க விட மாட்டேன். யோ, எனக்கு 200 ரூபா கொடுக்கலையா? போயா, நான் நிக்க மாட்டேன். உனக்கு பாடி எடுத்து தர சொல்றேன். மூஞ்சி போல வேர்க்குது, எதை போட்ட இந்த ராணி உன் ஏடிஎம்குள்ள போடு. ஏடிஎம்ல போட சொன்னா என்னடி பெட்ரூம்குள்ளே வைக்கிற? ஆமாங்க, நான் எப்போ இங்கன வச்சு தாங்க பழக்கம். முதல்ல எல்லாம் இங்கன குத்திக்கிட்டு தெரிஞ்சேன். இப்ப ராதா இல்லப்பா, அது லகுடு. அன்பளிப்பு கொடுத்தவர்கள், பேர் சொல்லாதவர் அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, அந்த வணக்கம். பேர் தெரியல, சொல்ல மறந்துட்டேன். பேர் சொல்லாமல் 200 ரூபா கொடுத்த இந்த கோடீஸ்வரனுக்கு நன்றி. ஆமா, ரொம்ப நன்றிங்க.